நெப்போலியன் ஒரு கடினமான ஒரு பட்டணத்தை பிடித்து வரும்படி தன்னுடைய சின்ன தளபதிகளை ஒருவனை அனுப்பினார். என்ன செய்வாய் என்று தெரியாது, அந்த பட்டணத்தை நீ ஜெயித்து வந்திருக்கணும். அந்த தளபதி நெப்போலியனை நேசிக்கிறவன், தன்னுடைய தேசத்தை மிகவும் நேசிக்கிறவன், தன்னுடைய வீரர்களை எல்லாம் அழைத்து கொண்டு மாலை வரைக்கும் விடாது போர் புரிந்தான். பட்டணத்தை பிடிப்பது சாதாரணமான ஒரு காரியமாய் இருக்கவில்லை. இந்த தளபதி மேல ஏராளம் அம்புகள் தைத்தன, இரத்தம் கொட்டிக்கொண்டே இருந்தது. ஆனாலும் அவர் யுத்தத்தை விடவில்லை. கொஞ்சம் பலமாயிருந்தாலும் தன்னுடைய வீரர்களை உற்சாகப்படுத்தி தானும் யுத்தம் செய்தான். கடைசியாக அந்த பட்டணத்தை பிடித்து விட்டான். எஜமானிடம் சொல்லும்படியாக தன்னுடைய குதிரையில வந்தான். நிறைய அம்பு துளைத்திருக்கிறது, நிறைய ஈட்டிகள் பாய்ந்திருக்கிறது, நிறைய பட்டய கருக்கினால் வெட்டப்பட்ட காயங்கள் இருக்கிறது. வந்து நெப்போலியனுடைய கால்களை விழுந்தான். ராஜாவே, பிடித்து விட்டேன், ஜெயித்து விட்டேன், அந்த பட்டணத்தை உமக்கு சொந்தமாக்கி விட்டேன். நல்லது, அருமையான என் போர் வீரனே என்று கட்டி அழைத்தார். அவன் உயிர் பிரிந்தது. பல வேளைகளிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது பல பட்டய குத்துக்கள், கருக்குள்ள குத்துக்கள் போல மற்றவர்கள் பேசுகிறது நம்முடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடும். வெளியில் உள்ள RSS BJP பார்க்கலாம், கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்தவர்களே எதிரி, பாஸ்டருக்கு பாஸ்டரே எதிரி, இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லும் போது பட்டய கருக்கு போல, அம்புகள் தைத்தது போல ஒரு நாள் இயேசுடைய பாதத்தில் விழுவோம். ஆண்டவரே, இத்தனை பேரை நான் உமக்காக ஆதாயமாக்கி விட்டேன். ஆண்டவர் தடவை கொடுத்து சொல்லுவார், உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி.